உள்ளாட்சி அமைப்புகளின் நியமன உறுப்பினர்களாக மாற்றுத்திறனாளிகள் நியமனம் செய்யப்பட இருக்கிறார்கள் என்றும் இதற்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் 80 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டம் திறக்கப்பட்டது. அதில் முதல் நிகழ்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் சார்பில் முதல்வர் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை நியமனம் செய்வதற்காக ஜூலை 1ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவித்தார். அனைவரும் முன்னேறுவதும் அனைத்து தரப்பு மக்களை உள்ளடக்கிய வளர்ச்சியும் மதவாத சக்திகளுக்கும் அதற்கு துணை போகும் கூட்டங்களுக்கும் பிடிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். அதனால்தான் திமுக மீது அவர்கள் பாய்கிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். உங்களுக்கான கோரிக்கையை நீங்களே ஒழிக்கணும்னு உள்ளாட்சி அமைப்புகள்ல ஒரு மாற்றுத்திறனாளி உறுப்பினர் இடம்பெறுவார்னு மாபெரும் சமூக நீதி உரிமையை சட்டமாக்கி இருக்கிறோம். இதன் மூலம் 13,357 மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகளில் உறுப்பினராக நியமனம் செய்யப்படுவாங்க. தற்போது உடனடியாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 650 மாற்றுத்திறனாளிகளும், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் 2,984 மாற்றுத்திறனாளிகளும் நியமிக்கப்படுவாங்க. மாவட்ட வாரியா ஜூலை 1 முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலனை செய்யப்படும். மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழுவில் மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகள் குழுவில் இருக்க உறுப்பினர் ஒருத்தர் இடம்பெற்றிருப்பார். நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மன்ற கூட்டங்களில் பங்கேற்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருக்கு வழங்கப்படுவது போல மதிப்பூதியம் வழங்கப்படும். இது எல்லோருக்குமான ஆட்சி, எல்லோரையும் முன்னேற்றுகிற ஆட்சி. அதனாலதான் சில வகுப்புவாத சக்திகளால் அவங்களுக்கு துணை போற கொத்தடிமை கூட்டத்தார தாங்கிக் கொள்ள முடியல. எல்லோரும் முன்னேறுவது சிலருக்கு பிடிக்கல. எல்லோரும் முன்னேறக்கூடாது, எல்லாருக்கும் சமூக நீதி கிடைக்கக்கூடாதுன்னு, சமத்துவம் கூடாதுன்னு நினைக்கிற வகுப்புவாதிகள் தான் திமுக அரசு மீது பாயிறாங்க. முன்னதாக விழாவில் பேசிய மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் சிம்மச்சந்திரன், உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை நியமிப்பதை முதல்வர் சட்டமாக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் ஆட்சி மாறினால் மாற்றி விடுவார்கள் என்றும் கேட்டுக்கொண்டார். உள்ளாட்சியிலே பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறீர்கள். அந்த பிரதிநிதித்துவம் எல்லா மாற்றுத்திறனாளிகளையும் பார்த்து எல்லாருக்குமாக பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து அதை சட்டமாக்கி கொடுங்கள். நீங்கள் மாறிவிட்டால், ஏதோ ஒரு சரியால் ஆட்சிகள் மாறினால் நீங்கள் சட்டமாக்கி விட்டு சென்றால் அது எங்களுக்கு கிடைக்கும்.